நாடகத்தை நிகழ்த்துறதுக்கு உடல்கள் கிடைக்கிறது இல்லை, மனங்கள் கிடைக்கிறது இல்லை. தொடர்ந்து நாடகத்தை நடத்துறதே மாபெரும் சவால். அந்த சவாலுக்கு மத்தியில சரியான நபர்கள் நீண்டு கிடைத்தல்ங்கிறது அது மிகப்பெரிய அரிது. அதுல நீங்க முதல்ல குழுவாக இணைந்து இந்த பயணத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்களை உயர்த்தும். சொல்லணுங்கிறதுல எனர்ஜி எல்லாருமே எக்ஸலண்டா பண்ணாங்க. ஏன்னா அந்த எனர்ஜி கொண்டு வந்து நம்மளுக்கு வெளி காட்டணும், நம்ம பார்வையாளர்கள் உணர்த்தணுங்கிறத ஒவ்வொருத்தரும் அந்த அடிநாதத்துல இருந்து அவங்களுடைய எண்ணத்துல இருந்து வெளிப்படுத்தணுங்கிற தன்மை இருக்குதுங்க. அதனால அந்த தன்மை வந்து எல்லாருமே இருக்கு. நாங்க வந்துட்டு கவிதைகளா படிக்கும் பொழுது அந்த எழுத்துக்களுக்கு எல்லாமே உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. அந்த உயிரை உணர மட்டும்தான் முடியும். ஆனா அது வந்துட்டு காட்சிகளை வெளிப்படுத்தும் போது எவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க முடியும். கடலும் இந்த மேகமும் வந்து ஒரு சிம்பாலிக் தான். ஒரு மேகத்தை நினைவுகளா வச்சாலும் சரி, இந்த கடலை வந்து நினைவுகளா வச்சாலும் சரி, இந்த பிளே வந்து செம்மையா கனெக்ட் ஆச்சு. எனக்கு நான் பர்சனலா சொல்ல போனா எனக்கு இந்த கவிதை முன்னாடியே வாசிப்போம். அப்புறம் எப்படியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு பியூர்லி ஒரு அப்டிராக்டான ஒரு டயலாக் சென்ஸ் தான். இது சொல்லாம இதுக்குள்ள இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரியான விஷயம் தான். இது நம்ம என்னத்தை வேணா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் வெளிப்படுத்திருந்தாங்க. கீழே இருக்கிறவங்க மாறி மாறி வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருந்தாங்க. கவிதைகள் சொல்றதா இருக்கட்டும், அது வந்துட்டு அதுக்கான நடையை சரியான முறையில பயன்படுத்தி பேசுறதா இருக்கட்டும், நாங்க இங்க பாக்குறதுக்கு மேல பாக்குறதுக்கு நாங்க மாத்தி மாத்தி பாத்துட்டே இருந்தோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு நொடி கூட இல்லாம எல்லாரும் மாதிரி ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு அவங்களோட பாவனைகள் வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. தொடக்கத்துல வந்து அப்படியே ஒரு மாதிரி நரேட்டிவாவே போயிட்டு இருக்குன்னு பல பேருக்கும் தோணி இருக்கலாம். ஆனா இந்த பிளே வந்து முழுக்க ஒரு டயலாக் சென்ஸ்லயும் இல்ல அவங்க காட்டக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் பண்ண அந்த பாடி லாங்குவேஜ்லயும் அந்த சிம்பாலிக்ஸ்லயும் தான் இந்த பிளே வந்து உண்மையான ஒரு உயிரத்தலை பெறுது. இந்த நாடகத்துல பார்த்தீங்கன்னா போட்டா பார்த்தா போட்டு மாதிரி தெரியுது, கப்பலா பார்த்தா கப்பல் மாதிரி தெரியுது. லைட்டிங்கு அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து ஃபாரின்ல ரொம்ப செலவு பண்ணி இருந்தாலும் மெனக்கிட்டு எவ்வளோ செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளு ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துலையே இவ்வளோ தத்துவமா இதை வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கறது போல கவிதையின் மாதிரியும் தெரியுது, இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. கப்பலா படகா என்னதுன்னு கேட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் நீங்க வந்து அது கப்பல் நினைச்சா கப்பல், படகுன்னு நினைச்சா படகு, இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். இப்போ கையில ஒண்ணு கொடுத்தாங்க, அது நான் முத்துன்னு நினைச்சேன், நீங்க என்ன நினைச்சிருக்கலாம். இதுக்குள்ள வந்து ஒரு லைஃபோட ஒரு பிரசன்ட் வாழ்க்கையை வந்து எப்படியாக இந்த சமூகம் வந்து நினைச்சிருக்கு, மனிதர்கள் வந்து எப்படியாக இந்த வாழ்க்கையை நினைக்கிறாங்க, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை எப்படியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு ஏறத்தால கடலும் மேகம் உண்டு அப்படிதான். அது பாட்டுக்கு இயங்கிட்டே இருக்கு. ஆனா அந்த இயக்கத்துல என்ன ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றது வந்து இந்த பிளே, இந்த வியூ, இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே காட்டியிருக்காங்க நினைக்கிறேன்.